ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் காவல்துறை தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பாருங்க, நாம் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல முதல் பருவத்திலிருந்து அளவீடுகள் மற்றும் விசையும் இயக்கம் பற்றிய மிக முக்கியமான வினாக்களை நாம் விவாதித்திருப்போம். இந்த பதிவில் பாருங்க, அதன் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு இயற்பியலில் 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் மின்னியல் தொடர்பான முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப முதல் 27 கேள்வி என்பது அளவீடுகள் மற்றும் விசையும் இயக்கம் சார்ந்தது. 28வது கேள்வியிலிருந்து வெப்பம் மற்றும் மின்னியலுக்கான கேள்விகள் ஆரம்பிக்கும். ஏற்கனவே நம்முடைய முந்தைய பதிவை பார்க்காதவங்க அதை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க தொடர்ச்சியை நீங்கள் தொடர்வதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்ப முதல் கேள்வி வாங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் எது அப்படின்னு கேட்டா வெப்பம். அப்ப 28வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. இந்த கேள்வியை நாம் படிப்பதற்கு முன்பு ஒரு புரிதல் இருக்கணும். வெப்பம் என்றால் என்ன, வெப்பநிலை என்றால் என்ன? பாருங்க, ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல், டோட்டல் கைனடிக் எனர்ஜி வெப்பம். அதே நேரத்தில் வெப்பநிலை என்பது பாருங்க ஆவரேஜ், சராசரி இயக்க ஆற்றல். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். சரியா? வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு பொருள் குளிர்ச்சியாக இருக்கிறதா அல்லது வெப்பமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நாம் வெப்பநிலையை பயன்படுத்துகிறோம். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான ஆற்றல் எது அப்படின்னு நம்ம கேட்டதுனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 29வது கேள்வி. வெப்பம் பற்றிய பின்வருவனவற்றுள் தவறானது எது? சரிங்களா? தவறான கூற்று எது? வெப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல, கரெக்ட். சரிங்களா? இதுவும் ஒரு வகை ஆற்றல், கரெக்ட். சரிங்களா? பாருங்க, இது இடத்தினை ஆக்கிரமித்துக் கொள்ளும், தவறானது. ஏன்னா வெப்பம் ஒரு பொருளில் இடத்தினை ஆக்கிரமிக்காது. சரிங்களா? பொருளில் எந்த இடத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்வது இல்லை. அப்ப 29வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளில் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. அப்ப 29வது கேள்வி கவனமா பார்க்கணும். வெப்பம் தொடர்பான பின்வருவன தவறானது. வெப்பம் இடத்தினை அதிகமாக ஆக்கிரமிக்கும் அப்படின்னா தவறு, ஆக்கிரமிப்பது இல்லை. சரி, அடுத்து 30வது கேள்வி வாங்க. வெப்பநிலையை துல்லியமாக அளவிட உதவும் கருவி எது? பாருங்க, வெப்பநிலையை அளவிடுவதற்கு பாருங்க ஆன்சர் ஏ, தெர்மோமீட்டர். சரிங்களா? வெப்பநிலையை அளப்பதற்கான அளவுகோல் தெர்மோமீட்டர். பாருங்க, ஏற்கனவே சொன்ன அனிமோமீட்டர் என்பது என்ன? காற்றின் வேகம் மற்றும் திசையை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தக்கூடியது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னாக்க வோல்ட் மீட்டர், மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா? மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவி செய்வது வோல்ட் மீட்டர். அம்மீட்டர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படக்கூடியது அம்மீட்டர். அப்ப 30வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 31வது கேள்வி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எது? பாருங்க, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அப்ப வெப்பநிலையை அளப்பதற்கு கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் போன்ற அளவுகள் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? வெப்பநிலையை அளப்பதற்கு கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் போன்ற அளவுகள் பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் இங்க கேள்வியில எஸ்ஐ அலகு கேட்டதுனால கெல்வின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்து இந்த ஜூல் என்பது என்ன? ஜூல் என்பது வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு. வெப்பத்தை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு ஜூல், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 32வது கேள்வி. எந்த கண்டத்தில் உலகிலேயே
மிக குறைந்த வெப்பநிலை அளவிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க, பி அண்டார்டிகா. -89 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணிருப்பாங்க, கால்குலேட் பண்ணிருப்பாங்க. -89 டிகிரி செல்சியஸ் மிக குறைந்த வெப்பநிலை அண்டார்டிகா கண்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அப்ப மிக அதிகமான வெப்பநிலை எங்கு பதிவானது பாருங்க, மிக அதிகமானது அதிகம் வரும்போது பாருங்க 1922 ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லிபியா நாட்டில் காற்றில் 59 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இதுதான் பாருங்க நம்ம ஸ்கூல் புக்கு படி அதிகமான வெப்பநிலை கணக்கிடப்பட்டது 1922 ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய லிபியாவில். அப்ப லிபியா அந்த வருஷம் பாருங்க 59 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்திருக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கேள்வி வாங்க. 33வது கேள்வி, மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் ஹியூமன் பாடி பாருங்க 37 டிகிரி செல்சியஸ், 37 டிகிரி செல்சியஸ். சரி, அடுத்து வாங்க 34வது கேள்வி, கவனமா படிக்கணும், முக்கியமான கேள்வி. வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறது, அதிர்வுறுகிறது என்பதை பொறுத்தது. கரெக்ட். சரிங்களா? வெப்பநிலையானது அணுக்களின் சராசரி இயக்க ஆற்றல். இந்த சராசரி இயக்க ஆற்றல் கரெக்ட், ஆனால் அணுக்கள் என்பது தவறு. இங்க மூலக்கூறுகள் வந்திருக்கணும். அப்ப பாருங்க, வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். சோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. அதுக்கடுத்து பாருங்க, வெப்பமானது வெப்பநிலை மட்டுமல்ல, ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் என்பதை பொறுத்தது. கரெக்ட். வெப்பமானது அப்பொழுது அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்ட். சரிங்களா? அப்ப 2 மட்டும் தவறு. 1, 3, 4 இஸ் த கரெக்ட். சரிங்களா? அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னு சொன்னோம், இங்க அணுக்களின் வரக்கூடாது, மூலக்கூறுகளின் அப்படின்னு இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். 34வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 35. ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்ப அளவு பாருங்க, கலோரி. அப்ப கலோரி என்பதற்கான டெபினிஷனத்தை இங்க கேள்வியாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு கலோரி. சரி, அடுத்து வாங்க 36வது கேள்வி. வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிப்பது எது? சரிங்களா? வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிப்பது வெப்பநிலை. ஏன்னா வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். பாருங்க, வெப்பநிலை அதிகம் உள்ள இடத்திலிருந்து குறைவான இடத்தை நோக்கி பாய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப வெப்பமானது அதிகமாக உள்ள இடத்திலிருந்து குறைவாக உள்ள இடத்தை நோக்கி பாய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால இப்ப 36வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி வாங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருள் ஏற்படும் மாற்றம் பாருங்க, வெப்பப்படுத்தும் போது அந்த பொருள் விரிவடைகிறது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகிறது, வெப்ப விரிவு இல்ல வெப்பம் விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப 37வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 38வது கேள்வி. சமையல் மற்றும் ஆய்வக குடுவைகளில் போரோசிலிக்கேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது, பைரக்ஸ் கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த கண்ணாடி பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது மிக குறைவாகவே விரிவடைகின்றன, எனவே எளிதில் விரிசல் அடையாது. அதனால பாருங்க, அப்ப இந்த பைரக்ஸ் கண்ணாடியால் செய்யப்பட்ட பாத்திரங்களை நாம் வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைந்த அளவே விரிவடைவதால் விரிசல் ஏற்படாது. சரிங்களா? அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியாக விளக்குகிறது. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 39வது கேள்வி பாருங்க. மின் கம்பங்கள், அந்த மின் கம்பங்களுக்கு இடையிலான மின்சார கம்பி பாருங்க சற்று தோய்வாக காணப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் வந்து டைட்டா இழுத்து கட்டாம லைட்டா கொஞ்சம் லூசா கட்டி இருக்காங்க, லூசா விட்டுருக்காங்க பாருங்க. வெப்பம் அதிகமாக உள்ள போது உலோகங்கள் விரிவடைகிறது.
அதே நேரத்துல குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்குகிறது. இந்த சுருங்கி விரிவடைவதை சமாளிப்பதற்காக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லூசா கட்டி இருக்காங்க, சற்று தோய்வாக கட்டி இருக்கிறார்கள். அப்ப இந்த முதல் ரெண்டு கூற்றுகளுமே சரி. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ, வெப்பம் அதிகமாக உள்ள போது உலோகங்கள் விரிவடையும், குறைவாக உள்ள போது உலோகங்கள் சுருங்குகிறது. சரி, அடுத்து 40வது கேள்வி வாங்க. பின் வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்ய. நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் சூரியன். கரெக்ட். சூரியனில் இருந்தது எல்லா பொருள்களும் ஆற்றலை பெறுகிறது. பாருங்க, எரிதல், உராய்வு, மின்சாரம் போன்றவற்றால் வெப்பத்தினை பெறுகிறோம். கரெக்ட். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். கரெக்ட். அப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு சரியானது. ஆன்சர் பாருங்க, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 40வது கேள்விக்கு டி 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரி, அடுத்து வாங்க 41வது கேள்வி. பின் வருவனவற்றுள் சரியான இணையை தேர்வு செய்க. சரிங்களா, கவனமா பார்க்கணும். பின் வருவனவற்றுள் சரியானது, ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கியா, ஆங்கிலத்துல பாருங்களேன், இன்கரெக்ட். அப்ப இங்க என்ன வரணும், தவறான கூற்றை தேர்வு செய்ய கேள்வி இருந்திருக்கணும். இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு எக்ஸாம்ல வரும்போது ஆங்கில வழி கேள்விகள் தான் இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இங்கிலீஷ் இஸ் த ஃபைனல் அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்க, இல்லை நம்ம சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பின் வருவனவற்றுள் தவறான இணையை தேர்வு செய்க. அப்ப ஆன்சர் பாருங்க, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீர்மின் நிலையம் எண்ணூர் தவறு. சரிங்களா, அப்ப நீர்மின் நிலையம் எங்க இருக்கிறது, மேட்டூர் அண்ட் பாபநாசம். நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கபடி பாத்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் அணை இரண்டையும் நீர் மின் நிலையங்களுக்கு உதாரணமாக கொடுத்திருப்பாங்க. அப்ப எண்ணூர் எதற்கு உதாரணம் அப்படின்னா அனல் மின் நிலையம். சரிங்களா, அப்ப அனல் மின் நிலையம் எங்கெங்க இருக்கிறது, திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர் என்கிற இடத்திலும் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி என்கிற இடத்திலும் அனல் மின் நிலையம் இருக்கிறது. அடுத்து அணு மின் நிலையம் எங்க பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் மற்றும் காஞ்சிபுரத்தில் கல்பாக்கத்தில் இருக்கிறது. அடுத்து பாருங்க காற்றாலைகள் எங்க, திருநெல்வேலியில் கயத்தாறு மற்றும் ஆரல்வாய்மொழி. சரிங்களா, கயத்தாறு மற்றும் ஆரல்வாய்மொழி ரெண்டுலையும் காற்றாலைகள் இருப்பதாக கொடுத்திருப்பாங்க. முக்கியமாக ஸ்கூல் புத்தகங்கள் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை தெளிவா நீங்க பார்த்துட்டு போயிருங்க. கட்டாயம் நமக்கு கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றாலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கயத்தாறு திருநெல்வேலி, ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி, இங்க 2 இடத்துலயும் காற்றாலைகள் இருக்கும். சரிங்களா, கவனமா பாருங்க. அப்ப 41வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பின்வற்றுள் தவறானது எது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, நீர்மின் நிலையம் எண்ணூர் வராது. சரிங்களா, அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 42வது கேள்வி. காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் டர்பைன் சுற்றப்பட்டு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கரெக்ட். இங்கு அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாக மாற்றப்பட்டு பின் மின் ஆற்றலாக. தவறு, இங்க வரவே வராது. ஏன்னா இது வந்துச்சு அப்படின்னாக்க அணு மின் நிலையமாக மாறிவிடும். அப்ப காற்றாலைகளில் என்ன நடக்குது, இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்ப தவறானது எது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 42வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 43வது கேள்வி. இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது எது, இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது பாருங்க, நீர்மின் நிலையம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி காற்றாலைகள், இந்த ரெண்டுமே நமக்கு ஆன்சர்ல வரும். பி அண்ட் சி, சரி சி அண்ட் டி ரெண்டுமே ஆன்சர் வரும். இப்ப இங்க அனல் மின் நிலையத்தை என்ன, வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படும். அணு மின் நிலையம் இங்க நடக்கும், அணு ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்பட்டு தென் மின் ஆற்றலாக மாற்றப்படும். சரிங்களா, அப்ப கவனமா பார்க்கணும். இப்ப இந்த 43வது கேள்வியில இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த இருக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மின் ஆற்றல் நிலையங்களில் நீண்ட காலம் உழைக்கக்கூடியது, மலிவானது, சிக்கனமானது எதுன்னா
நீர் மின் நிலையம். சரிங்களா? ஒன்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு நமக்கு தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா தண்ணீரை தேக்கி மேல இருந்து கீழே நம்ம அனுப்பும் போது அந்த போர்ஸ்ல டர்பைனை சுத்த வைத்து நாம் ஆற்றலை பெறுகிறோம். அப்ப நீண்ட காலம் உழைக்கக்கூடியது சிக்கனமானது எதுன்னு கேட்டா ஹைடல் பவர் எனர்ஜி, ஹைடல் பவர் ஸ்டேஷன், நீர்மின் நிலையம் மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து 44வது கேள்வி. தமிழ்நாட்டில் பின்வரும் எந்த இடத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா ஆரல்வாய் மொழி. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி. கல்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அணு மின் நிலையம், பாபநாசம் நீர் மின் நிலையம், மேட்டூர் நீர் மின் நிலையம். சரிங்களா? சரி, அடுத்து வாங்க 45வது கேள்வி. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி மின்கலன்கள், பேட்டரி செல். அப்ப 45வது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 46வது கேள்வி. பின் வருவனவற்றுள் முதன்மை மின்கலத்தில் பொருந்தாதது. முதன்மை மின்கலத்தில் பிரைமரி பேட்டரிஸ்ல பாருங்க, கைபேசி, செல்போன், இந்த கைபேசி, அதுக்கடுத்து மடிக்கணினி, கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய எமர்ஜென்சி லைட்ஸ், இது எல்லாமே துணை மின்கலங்கள். பாருங்க, கைபேசி, மடிக்கணினி இதெல்லாமே துணை மின்கலன்கள், மறந்துடக்கூடாது. இப்ப 46வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 47வது கேள்வி. மின்கலத்தில் நேர்முனையிலிருந்து எதிர்முனை மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதை பாருங்க, மின் சுற்று. சரிங்களா? கவனமா பார்க்கணும். மின் சுற்று என்பது நேர்முன் வாயிலிருந்து எதிர்முன் வாய்க்கு மின்னோட்டமானது தொடர்ச்சியாக செல்லக்கூடிய பாதை, மின் சுற்று. அப்ப 47வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 48வது கேள்வி வாங்க. அம்மீட்டர் என்பது மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளக்க பயன்படும் கருவி. கரெக்ட். கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம். கரெக்ட். சரிங்களா? வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். சரிங்களா? அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு சரியானது. அப்ப 48வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த, கவனமா பார்க்கணும்யா. சரி, இங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை அளப்பதற்கு அம்மீட்டரை மின் சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும்? அம்மீட்டரை மின் சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். மறந்துடக்கூடாது, தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். அப்ப தொடர் இணைப்புனா என்ன? ரொம்ப சிம்பிள். பேட்டரி வச்சிருக்கீங்க அப்படின்னா பேட்டரி எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக இணைக்கக்கூடியது. இதே பக்க இணைப்புன்னு வரும்போது பாருங்க, இது பக்க இணைப்பு, இது தொடர் இணைப்பு. சரிங்களா? அப்ப கவனமா பார்க்கணும். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளப்பதற்கு அம்மீட்டரை தொடர் இணைப்பில் தொடர்ச்சியாக நாம் இணைக்க வேண்டும். இந்த மாதிரி பக்க இணைப்பில் இணைக்க கூடாது. சரிங்களா? அப்ப 48வது கேள்வி பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 49வது கேள்வி. டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. கரெக்ட். சரிங்களா? அதே மாதிரி மின் மோட்டாரின் முன் மாதிரியை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தவறு. ஏன்னா மின் மோட்டாரின் முன் மாதிரியை கண்டுபிடித்தவரும் மைக்கேல் ஃபாரடே தான். அப்ப ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்ப சரியான கூற்று ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு சரியானது. சரி, அடுத்து 50வது கேள்வி வாங்க. பின் வருவனவற்றுள் எது நற்கடர்த்தி? அப்ப எது வேகமாக மின்சாரத்தை கடத்தக்கூடியது அப்படின்னா வெள்ளி. சரிங்களா? மற்றபடிய மரம், ரப்பர், நெகிழி இது எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. சரிங்களா? இதற்கடுத்து பாத்தீங்கன்னாக்க இந்த லெசன்ஸ்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஈல். ஈல் அப்படின்னா என்ன? இது ஒரு மீன் வகை, ஃபிஷ். என்ன சிறப்பம்சம்? மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. சரிங்களா? மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மீன் இனத்தை சார்ந்த மீன் வகை. மறந்துடக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உள்ள நமக்கு எங்கேயுமே கேள்வியில வராதனால
அடிஷனலா சொல்றேன், வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஈல் என்பது ஒரு மீன் வகை, மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மீன் வகை. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 6th பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2வது பருவத்தினுடைய 2 பாடங்களுக்கான மிக முக்கியமான வினாக்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம பார்த்திருப்போம். அப்ப இந்த வினாக்களை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷனையும் நீங்கள் கவனமாக கேட்கும் பொழுது அந்த லெசனை நீங்க உள்ள போய் படிக்கின்ற அவசியம் கிடையாது. கேள்வி தேர்விற்கு வரக்கூடிய அனைத்து விளக்கங்களையும் நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். கவனமா பாருங்க. ஏதேனும் நிறை குறை இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்முடைய வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் நீங்கள் எளிதாக கற்பதற்கு நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு துணை நிற்கும். சரிங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.